சூர்யா மனோஜ் வங்லா டைரக்ஷன்ல த்ரிஷா, இந்திரஜித் சுகுமாரன், ஆனந்த் சாமி, ரவீந்திர விஜய், ஆமணி, யஷ்னா, அனிஷ் குருவிலாலாம் நடிச்சு இப்போ சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க தெலுங்கு ஒரிஜினல் கிரைம் த்ரில்லர் சீரீஸ் தான் பிருந்தா. சாமி மேல வைக்கிற மூட நம்பிக்கையில லிமிட்டே இல்லாம எல்லாம் மீறி உயிர் பலி வர போற ஒரு ஊர் மக்களால சின்ன வயசுல த்ரிஷாவோட குடும்பம் பாதிக்கப்படுது. இதனால ஒரு பக்கம் நல்லவங்க வளர்த்ததால போலீஸான த்ரிஷாவுக்கும், இன்னொரு பக்கம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பாதையில போய் சீரியல் கில்லர் ஆனவருக்கும் நடுவுல நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் கேம் தான் இந்த பிருந்தா. இந்த சீரீஸ்ல மொத்தம் 8 எபிசோட்ஸ். ஈச் எபிசோட்ஸ் அரௌண்ட் 40 மினிட்ஸ் வரும். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லாவே ஸ்டார்ட் ஆனாலும் போக போக ஆரம்பத்திலே மொத்த கதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதையை நம்பாம டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் நம்பி எடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த சீரீஸ் இருந்துச்சு. இன் பிட்வீன் பாயிண்ட்ல வர ஒரு ட்விஸ்ட் டீசெண்டா இருந்துச்சு. அது அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் தாண்டி எதுவும் அன்பிரடிக்டபிள்னு சொல்ற மாதிரி இல்ல. கிளைமேக்ஸ் கூட ஃபுல்லா நமக்கு தெரிஞ்ச அப்புறம் கூட இந்த சீரீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச்டா தான் இருந்துச்சு. சவுத் குவீன் த்ரிஷா டெபிட் வெப் சீரீஸ், செட்டில் ஷோ ஆல் ஓவர். சீரீஸ் ஃபுல்லாவே ஆல்மோஸ்ட் வராங்க. காம் அண்ட் நீட் பெர்ஃபார்மன்ஸ், ஆனந்த் சாமி நீட் சைக்கோட்டிக் பெர்ஃபார்மன்ஸ், மேனரிசம்ஸ், எக்ஸ்பிரஷன் எல்லாமே ஒரு மேட் சைக்கோவா ரெப்ரசென்ட் பண்ணி செம்மையா பண்ணிருக்காரு. ரவீந்திர விஜய் நல்ல சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா த்ரூ அவுட் சீரீஸ் வராரு. இவரோட எமோஷனல் ஆங்கிள் அண்ட் கனெக்டும் நல்லாவே இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸுமே செம. த்ரிஷா வளர்ற இடத்துல த்ரிஷாவோட தங்கச்சியா வரவங்களோட சீன்ஸ் ஒரு சிலது தவிர மத்ததெல்லாம் இந்த சீரீஸ்க்கு அன்னெசரின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். இந்திரஜித் சுகுமாரன், ஜெயபிரகாஷ் அண்ட் அதர் மெயின் அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலாவும் இது ஸ்ட்ராங்கான சீரீஸ் தான். சினிமாட்டோகிராஃபி, கலர் டோன் அண்ட் கிரேடிங், விஷுவல்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு எல்லாமே செம. தமிழ் டப்பிங்கும் நல்லாவே இருந்துச்சு. த்ரிஷா வாய்ஸ் மட்டும் பெட்டரா இருந்திருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். இது ஒரு ஏரேட்டட் சீரீஸ். செக்ஷுவல் கண்டென்ட் எதுவும் இல்ல. ஆனா தீமே மூட நம்பிக்கை அண்ட் கில்லிங் இருக்கிறதால டிஸ்டர்பிங் ப்ரூட்டல் பிளட் ஷெட் கில்லிங்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பா ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். ஓவராலா பார்த்தா ஸ்டோரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஒரு சில எமோஷனல் ஆங்கிள்ஸ் கூட இந்த சீரீஸ்ல ஸ்ட்ராங்காவே செட் பண்ணிருக்காங்க. ஆனா சஸ்பென்ஸ் ஃபேக்டரை சுத்தமா மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு சில விஷயங்கள்ல தவிர. சஸ்பென்ஸ் இல்லாம ஸ்ட்ரெச்டா எடுத்தது தான் இந்த சீரீஸோட மைனஸே. ஸ்டில் பார்ஷலா எங்கேஜிங்காவும் அங்கங்க லாகியாவும் தான் எனக்கு இந்த பிருந்தா இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அன்னெசரி சீன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 2 எபிசோட் கம்மியா பிரசன்ட் பண்ணியிருந்தா இன்னும் இந்த சீரீஸ் நல்லாவே வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சஸ்பென்ஸ் அண்ட் கிரிப்பிங்கை பிரசன்ட் பண்ண மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணியிருந்தா இன்னுமே ஒரு நல்ல சீரீஸா இந்த பிருந்தா வந்திருக்கும். ஸ்டில் த்ரிஷ்க்கு இது ஒரு டீசன்ட் டிபெட் சீரீஸ் தான். ஒன் டைம் வாட்ச்க்கு ஓகேவான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் இந்த பிருந்தா. சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேன்ஸ் சஸ்பென்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லனா ஒன்ஸ் த்ரிஷாக்காக இந்த பிருந்தாவை மீட் பண்ணலாம்.